Listen up. We got 16, 24, 48. Put your hands up in the air and say cheese. I am the danger. இந்த கக்காஷியை பத்தி தெரிஞ்சிருந்தோம் கிட்னாப் பண்ணிருக்கீங்கன்னா 16, 24, 48 years. Put your hands up in the air and say cheese. மாமா நல்ல வேலை வந்தீங்க மாமா. இவங்க யாருனே தெரியல, கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க மாமா. அம்மா நீங்க எங்க மரம் வெட்ட வந்திருக்கீங்க? மரம் வெட்ட வந்திருக்கேனா? உனக்கு கிட்னாப் பண்ண சொல்றது நான் தான்டா. நீங்களா? என்னவா பிரச்சனை? உங்க அக்காவை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீயும் உன் குடும்பம் என்கிட்ட உரியறீங்களே பணம். அந்த பணம் உரியறது தான் என் பிரச்சனை. உன் பாக்கெட்ல என்ன சிகரெட்டா இருக்கு? என் பாக்கெட்ல பாக்குறியா? பீடி. ஒரு சிகரெட் வாங்க கூட வக்கில்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு தான் 25 வயசு ஆயிடுச்சுல, இன்னும் அக்காட்ட காசு வாங்கிட்டு இருக்கு, வெக்கமால? மாமா அக்கா ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கு இஎம்ஐ கடை தான் நான் அக்கா கிட்ட காசு வாங்குறேன். அந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. போதும் மாமா, இதுக்கு மேலே அசிங்கப்பட எதுவுமே இல்லை. டிகிரி முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டு நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். பெரிய டிகிரி. உன் டிகிரி பத்தி எனக்கே தெரியும். 4 வருஷத்தை முடிக்க வேண்டியது இப்போ 7வது வருஷம் போயிட்டு இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. வரதட்சணை கூட வாங்காம உங்க அக்காவை கல்யாணம் பண்ணேன்டா. என்கிட்ட பணம் உரிய உங்க குடும்பத்துக்கு எப்படா மனசு வருது? என்ன நீங்க மட்டும் தான் கொடுத்தேன்னு சொல்றீங்க? நாங்க கூட தான் கொடுத்தோம். என்ன கொடுத்தீங்க? அக்கா கொடுத்துருக்கோம்ல. மாமா சரக்கு அடிக்கிறீங்களா? அடிக்கலாமே, அடிக்கலாம். ஜேடியா பிளாக் டாகா? இதெல்லாம் என்னன்னு தெரியுது மச்சான். காஸ்ட்லி சரக்கு மட்டும் தெரியும். ஜேடியா சொல்லுங்க, குடிப்போம், குடிச்சு வைப்போம். மச்சான் நல்ல சரக்கு, சூப்பர் சரக்கு. அக்கா ஒரு அர்ஜென்ட்டான வேலை, ஒரு 5000. மாமா மட்டனா சிக்கனா? மட்டன் தான். அக்கா மொத்தம் 6000 போட்டு விட்டுருங்க, ஒரு அர்ஜென்ட்டான வேலை. இதோ இப்ப அனுப்பிடுறேன்டா கொஞ்சம் மோனே. ஹலோ. எங்க என் தம்பி காசு கேட்டான், 6000 ரூபாய் கேட்டான். நீங்க ஒரு 7000 ரூபாய் அனுப்பி விடுங்க, அனுப்பி விடுவோம். குழந்தை சந்தோஷமா செலவு பண்ணிட்டோம், அவனுக்காக தான். கொஞ்சம் மோனே.